ஏய் உனக்கு அறிவு இல்ல? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு பண்ற. அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு சாரி சாரின்னு சொல்ற. பைத்தியம் போல பண்ணாதடி. நீ முதல்ல போன வை. எனக்கு டென்ஷன் ஆகாது. சரி வை. என்ன ப்ரோ என்னாச்சு? ஏன் அவ்வளோ டென்ஷன்? ஒண்ணும் இல்ல ப்ரோ. சும்மாதான். இல்லை ரொம்ப டென்ஷனாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன் அவ்வளோ டென்ஷன்? வேற என்ன ப்ரோ? என் ஆள் தான். எதுக்கா இருந்தாலும் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்றா. நான் ஒண்ணு சொல்றேன், அவ ஒண்ணு செய்றா. என்ன பண்றது? லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் காலையில் இவ்வளோ டென்ஷன்? ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு என்ன வேலையோ. ப்ரோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. போங்க. ஓகே பை. முடியல. அவனும் வந்துடுறானோ அட்வைஸ் பண்றதுக்கு. ஹாய் மாமே. ஹாய். வாமே என்ன இந்த பக்கம்? இல்ல மாமே, வீட்டில் கரண்ட் இல்லை, அதான் மோட்டர் குளிக்கலான்னு வந்தேன். என்ன மாமே, பொங்கலுக்கு ஊருக்கு வந்த, ரிட்டன் ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லையா? அட அதை ஏன் மாமா நீ கேட்குற? போகணும் மாமே. மாமா அவர் உனக்கு தெரியுமா? அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் என்கிட்ட வந்து பேசினார் அவர் மாமே. வாங்கிட்டு வந்து பேசினாரா? என்ன சொல்ற? ஆமாம் மாமே, அன்னைக்கு எனக்கு என் ஆளுக்கு சண்டை, அப்போ என்கிட்ட வந்து அவர் பேசினார் மாமே. ஆமே, அன்னைக்கு நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன், என் ஆள் கால் பண்ணிச்சு. அப்புறம் வண்டியை சைடில் நிப்பாட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இவர் என்கிட்ட வந்து பேசினார் மாமே.
என்ன மாமே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் கம்முன்னு இருக்க? அது ஒன்றும் இல்லை, நீ போய் வண்டியை போய் நிப்பாட்டுன்னு பேசினா, ஆனால் அவர் வந்து உங்ககிட்ட பேசினார் சொன்னியா, அதான் யோசிச்சு நிற்கிறேன். இதில் என்ன மாமா இருக்கு? அவர் என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? இல்லைடா, அவர் வந்து உங்ககிட்ட பேசினாருன்னு சொல்றியா, அதுதான் ஆச்சரியமா ஏன் இருக்குது. அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டாரா? அவரும் முன்ன போல எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருந்தவர் தான். ஆனால் இடையில யார்ட்டையுமே சரியாக பேசுறது இல்லை. உங்ககிட்ட பேசினாருன்னு சொல்றியா, அதுதான் ஆச்சரியமா இருக்குது. ஏன் அப்படி என்ன ஆச்சு அவருக்கு? அது வேணா விட, நீ போய் குளிக்கணும்னு சொன்னல, குளிப்போம். மாமா அப்படி என்ன மாமா ஆச்சு அவர் லைஃப்பில்? ஆள் கொஞ்சம் உருன்னே இருக்காரு. வேணாம்டா, மாமே என்னன்னு சொல்லிட்டு போ மாமே, இல்லை தள்ளலாம் வச்சிரும். தெரிஞ்சே அவனுமாடா. ஆமாம் மாமே சொல்லிடு மாமே. சரி வா சொல்கிறேன். ரெண்டாயிரத்தி 19 ஒரு லாக்டவுன் வந்துச்சுல்ல, அது எல்லாருக்குமே ஒரு லாக்டவுன் தான். ஆனால் அவரோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட். என்ன மாமா சொல்கிற? அப்படி என்ன அவர் லைஃப்பில் நடந்துச்சு? அப்போ தாண்டா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். மாமா அவர் லவ் பண்ணாரா? ஆமாண்டா, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல, அதெல்லாம் அவரோட அனுபவத்தில் ஒரு கால்வாசி கூட இருக்காது. நான் மாமே லவ் பண்ணாரா? ஆமாண்டா, அது ஒரு பெரிய கதைடா. சொல்லு மாமே கேட்போம். அது ஒன்றும் இல்லைடா, காலேஜ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஒர்க் போயிருந்தாருடா. மாமே ஆமாம். பேசிட்டு இருக்கியா? போயிட்டு வந்துடுறேன். சரி மம்மி. காலேஜ் முடிச்சுட்டு அங்கே ஒர்க் போயிருந்தாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்துருந்தாரு. அதர் கேஸ்ட்னு தெரிஞ்சு 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அறியாமலே அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் போய் லவ் சொன்ன உடனே அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்போ தான் 2019 லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரா. அப்புறம் கால் மெசேஜ்லேயே பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளில் ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கேன். அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கூடலாம் டச்சில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுகிட்டேருந்து கால் வந்துருக்க மாட்டேங்குது. அப்போ தான் தெரிஞ்சு அவருக்கு அந்த புள்ளிக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு. அப்போ வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக ஆனவர் தான். அதுலேருந்து ஒரு மாதிரி தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதான் யாருக்குமே பேசுறது இல்லை. அவர் லைஃப்பில் இவ்வளோ நடந்துச்சா? அது தெரியாமல் அவர்கிட்ட தப்பாக பேசிட்டேன் மாமே. சரி, அவரை பார்த்து இதெல்லாம் ஒன்று காட்டிக்காத. உனக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல, போய் குடிக்கிறல்ல, குடி. சரி மாமே. என்ன ப்ரோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டி ரிப்பேரு. ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், வந்துட்டு இருக்கான். ஆமாம் நீங்கள் எங்கே இந்த இல்லை சைடு? ஒரு வேலை விஷயமா. வண்டி பிரச்சனை தானே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைல்ல. மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கேன், வந்துட்டு இருக்கான். ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை சொல்லுங்கள். இல்லை அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி சொன்னார், அது கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அது தெரியாமல் அன்றைக்கி வேறு உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன். அதனால் நான் அப்போல்லாம் ஒன்று சாரி ப்ரோ. அன்றைக்கி உங்களை லவ்வர்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தீங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன்? அதான் நான் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சி, இருக்கும்போது எந்த ஒரு உதாசனப்படுத்தாதீங்க. ஏன்னா அது இல்லாத போது தான் அதோட வலி என்னன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க, கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள், சரியா?